ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் ஜெனிட். காலைல கடைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால 2-3 நாள் நம்ம வீடியோவே எடுக்கலை. அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது சாயங்காலம் கடைக்கு வெளியில் வாசல் கூட்டி தண்ணி தெளித்து விடுவாங்க. அம்மா இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. சாயங்கால வேலை எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. வீட்லேயும் சமைச்சி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி அம்மா கடையில் வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மத்தியானம். அம்மா இன்றைக்கி அவங்க சாப்பிட்டதை எப்படி குழம்பு வச்சேன் அப்படின்ற கதையை தான் சொல்லிகிட்ருக்காங்க. வாங்க கேட்கலாம். அதான் மற்றபடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகணும். மண்டபம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், எப்போ மண்டபம் தான் போடுவேன் அங்கே குழம்பு வச்சா. இன்னைக்கு கொஞ்சம் போட மாட்டேன், கொஞ்சம் சீன் போடுவீங்க. பார்த்து செஞ்சுருக்கு இன்னைக்கு உங்களுக்கு. ஏன் பூண்டு உரிக்கவே முடியல? ஏன் அது நல்லா மெலிசாக தானே இருக்குது, அந்த இது தடுசாக தானே இருக்குது. அதை கையை வச்சு அந்த அது அருவமனை வச்சு அருவமனை கொஞ்சம் துவையணும். அது எங்கே துவையிறது அருவமனையை? நான் தீட்டு தரேன். அதில் வச்சு அறுக்கவே முடியல. அப்புறம் ஒரு 2-3 பூண்டு வச்சுட்டு வெங்காயம் நல்லா அடிக்க பொடி வெங்காயம் வாங்கிட்டு வந்தில்ல, அதை வச்சு அறுத்து போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கி தக்காளி வெங்காயம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் மிக்சியில் அரைக்கணும். தக்காளி கொஞ்சம் வதக்கம் செய்யணும், கொஞ்சம் போட்டு அரைக்கணும். இப்படியா வச்சு இன்னைக்கு அரைச்சி ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகையும் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் கடுகையும் பொரிய விட்டுட்டு நல்லா வெந்தயம் கருவோம்னா வெங்காயத்தையும் தட்டிடணும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் தட்டி அதையும் போட்டு நல்லா கிண்டி நல்லா சுருள வரையில் மசாலா புளியை கரைச்சி விட்டுணும்.